Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். குவார்டர்லி கொஷின் பேப்பர் மாடல் கொஷின் பேப்பர் சீரீஸ் 1 ரிலீஸ் பண்ணுறோம். மெட்ரோ கருணாகரன் சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணின்னு வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலாக இந்த நேரத்துக்குலாம் வால்யூம் 1 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் நம்மளுடைய ஸ்டடி பிளான் பிரகாரம். நிறைய பேர் வால்யூம் 2 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் செப்டம்பர் மாதம் நடக்க போகிற குவார்டர்லி எக்ஸாமுக்கு தரவாக ரிவைஸ் பண்ண வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. ஸ்கூலில் டெய்லி டெஸ்ட்டு, மிட் டேர்ம், அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்டை நடத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் மெயின் ஃபோக்கஸ் வந்து குவார்டர்லி எக்ஸாமில் இருக்கணும். ஃபஸ்ட்டு 6 சாப்டர்ஸ்க்கான எக்ஸாம் குவார்டர்லி எக்ஸாம் போர்ஷன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. அப்போது இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுத்துருக்க கொஷின் பேப்பர் ஒரு மாடல் கொஷின் பேப்பர். இந்த மாடல் கொஷின் பேப்பரில் உங்களுக்கு பக்காவாக எப்படி குவார்டர்லி எக்ஸாமில் கேட்பாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் 1 மார்க்கில் எத்தனை கொஷின் கேட்பாங்களோ கரெக்டாக அதே மாதிரி பேட்டர்னில் ஒரு 14லேருந்து 15 கொஷின் புக்கில் இருக்கிற கொஷின், மீதி ஒரு 5லேருந்து ஒரு 4 அல்லது 6 கொஷின் வந்து கிரியேட்டட் கொஷின்ஸ், அந்த பேட்டர்னில் கரெக்டாக பப்ளிக் எக்ஸாமில் எப்படி இருக்குமோ அதே மாடலில் நான் கொஷின் பேப்பர் செட் பண்ணியிருப்பேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 மார்க்ஸ் இருக்குது. இப்போ மேக்ஸிமம் 14 to 15 உங்களுக்கு புக் பேக்காக இருக்கும், மீதி எல்லாமே கிரியேட்டடாக இருக்கும். இந்த மாதிரி கொஷின் பேப்பர்ஸை ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் எப்படிலாம் சம்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஷின் பேப்பர். சில சம்ஸ் மட்டும் கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகும், அதை மட்டும் 1-2 வாட்டி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். கொஞ்சம் கிரியேட்டிவ் சம்ஸுக்கு நான் கீயை உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொஷின் பேப்பர் இருக்கும், கீ இருக்குது. எடுத்தோடனே கீ பார்க்காதீங்க, ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் கீ பாருங்கள். அதே மாதிரி 2 மார்க்ஸ் சம்மில் உங்களுக்கு 10 கொஷின்ஸ் இருக்கும். ஈக்குவல் வெயிட்டேஜஸ் அப்படியே கொடுத்து பெரிய சாப்டர்னா கொஞ்சம் அதிகமான சம், சின்ன சாப்டர்னா கொஞ்சம் கம்மியான சம், அந்த மாதிரி கொடுத்து அதே மாதிரி இதுலேயும் உங்களுக்கு 30 கொஷின்ஸ் இருக்கும். இதில் 30 தான் உங்களுக்கு கம்பல்சரி கொஷினாக இருக்கும். மற்றது எல்லாமே உங்களுக்கு நார்மலாக புக் பேக் கொஷின்ஸ் தான் இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பயப்படாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்வளோ ஈஸியாக இருக்குது கொஷின் பேப்பர்னு பாருங்கள். அதே மாதிரி 3 மார்க் கொஷின் 31லேருந்து 40 வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு 40 தான் வந்து உங்களுக்கு கிரியேட்டட் கொஷின் 1 கொஷினாக கேட்பாங்க. மேக்ஸிமம் இது எல்லாமே புக் பேக் கொஷின்ஸாக தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த 40th கொஷின் மட்டும் கிரியேட்டட்னு கிடையாது, இட் மேபி எ தியரம் ஆல்சோ அல்லது புக் ஒர்க்காக கூட இருக்கலாம். ஓகேவா? இப்போ இங்கே ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ஜக்கோபிஸ் ஐடென்டிட்டி கேட்டிருக்கிறேன். இது நமக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிங்க. வெக்டார் அல்ஜிப்ரா சாப்டரில் எங்கேயாவது மறைஞ்சிருக்கும். கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் தேடி பாருங்கள். தேடி பார்த்துட்டு அப்புறம் டெஸ்ட் எழுதாதீங்க. அதுமாதிரி 41ல் ஏபி பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டர், ஃபர்ஸ்ட் சாப்டர், அதுக்கப்புறம் செகண்ட் சாப்டர் வந்து மிக்ஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. 2 சாப்டர் படிச்சிருந்தா ஏதாவது ஒரு சம் அட்டன் பண்ணலாம். அதேமாதிரி 42 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர், அதுக்கு அடுத்தது இன்வெர்ஸ் டிக்னாமெட்ரி 4th சாப்டர் போயிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டர் அண்டு 3rd சாப்டர் கம்பைன் பண்ணியிருக்கிறாங்க, தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். அதுக்கப்புறம் 3rd சாப்டரும் அதோட 5th சாப்டர் காம்பினேஷன். அதுக்கப்புறம் 45th கொஷின் பார்த்தீங்கன்னா 4th chapter as well as 6th chapter. 46th question பார்த்தீங்கன்னா 5th chapter 6th chapter. 47th பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு 5th chapter. அப்போ நீங்கள் எஸ்கேப்பே ஆக முடியாது. கம்பல்சரியாக 5th chapter படிச்சிருந்தா தான் நீங்கள் 47 அட்டன் பண்ண முடியும். அதுலேயும் கொக்கோ பிளேயர் சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட்டட் சம்மாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் எழுதி பாருங்கள். குவார்டர்லி சீரீஸ் 1 இந்த மாதிரி ஒரு 5 சீரீஸ் நான் கொஷின் பேப்பர் போடுவேன். இந்த 5 சீரீஸை நீங்கள் தரவாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வரப்போகிற குவார்டர்லி எக்ஸாமில் நீங்கள் சென்டம் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் மெட்ரோ கருணாகரன். என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.